உங்கள் சோஷியல் மீடியா ஆப்பான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்றது சேஃபாக இருக்குது அப்படின்ட்டு உங்களால் அடித்து சொல்ல முடியுமா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு சேஃபாக இருக்கும், 100% சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு என்னால் அடித்து சொல்ல முடியும். ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்றது சேஃபாக இருக்கா இல்லையா, அது வந்துட்டு எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் ஆக்டிவேட்டாக இருக்குது, அதை வந்துட்டு எப்படியெல்லாம் செக்யூர் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம சேனலை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்றது செக்யூராக வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டை வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்கன்னா சிலருக்கு தப்பாக மெசேஜஸ் பண்ணுறது, இல்லைன்னா நம்ம அவசரமான போஸ்டர்ஸ்லாம் போடுறது, இப்படியெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. என்னடா இவன் இப்படி சொல்கிறான், நம்ம அக்கௌண்ட்டை வந்துட்டு யாரும் வந்துட்டு ஹேக் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சத்தியமாக நினைக்காதீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்தே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேக் அப்படின்ட்டு நடந்திருக்கு. இது வந்துட்டு பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ்லாம் நடக்கும், நம்ம சின்ன அக்கௌண்ட் நடக்காது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்ம லொக்கேஷன்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இப்போ வந்துட்டு ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு எந்தெந்த லொக்கேஷன்ஸில் எல்லாம் வந்துட்டு லாகின் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம சேனலில் வந்துட்டு இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டை வந்துட்டு செக்யூராக வச்சுக்கிறதுக்கான சில டிப்ஸ்களை வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு லாகினாக இருக்குது அப்படின்றது எந்தெந்த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்றது எந்தெந்த லொக்கேஷன்ஸில் வந்துட்டு ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இப்படி நம்ம ப்ரொஃபைல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு செட்டிங் பேனல் அப்படின்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நாம் வந்துட்டு செக்யூரிட்டி அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு எந்தெந்த லொக்கேஷன்ஸில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்றது லாகின் ஆயிருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி தெரிஞ்சு போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்துட்டு இவ்வளோ லொக்கேஷன்ஸில் வந்துட்டு ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு தெரியுது. ஆப்பிள் மொபைலில் வந்துட்டு லாகின் ஆகிருக்குன்னு பாருங்கள். சென்னைக்கெலாம் நான் போனதே கிடையாது. ஜூன் 1 வந்துட்டு என்னோடய ஆப்பிள் மொபைலில் வந்துட்டு லாகின் பண்ணியிருக்காங்க. லாகின் கட்டுது. ஸோ வந்துட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. பாருங்கள், சென்னை இதெல்லாம் இதை வந்துட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. இங்கேருந்து லாக் அவுட் பண்ணலாம். 16 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பட்டன் கிளிக் பண்ணி லாக் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து அது வந்துட்டு லாக் அவுட் ஆயிரும். ஸோ பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ செகண்ட் ஆப்ஷனான டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு செக்யூராக வச்சுக்கிறது அப்படின்னு இந்த ஆப்ஷனில் வந்துட்டு பார்க்க போகிறோம். டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு கெட் ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு செக்யூராக வச்சுக்கிறதுக்கு 3 ஆப்ஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப் அப்படின்ட்டு வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆத்தென்டிகேஷன் ஆப்னா இது வந்துட்டு செக்யூரிட்டிக்காகவே அந்த ஆப் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் வேணும்னா இந்த ஆன் பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு வந்துட்டு போகும். ஸோ இந்த ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணவங்க லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணும்போது ஒரு கோடு மாதிரி கேட்கும். அந்த ஆப் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு அந்த கோடு அப்படின்றது கொடுக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணும்போது நீங்கள் வேறு எங்கேயாவது லாகின் பண்ணும்போது ஸோ அந்த கோடு போட்டால் மட்டும்தான் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்றது லாகின் ஆகும். ஸோ இதை வந்துட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் வந்துட்டு எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நம்பர் கேட்கும், உங்கள் நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு அப்படின்றது வரும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த கோடு அப்படின்றது எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போது எனக்கு வந்த கோடு வந்துட்டு நான் வந்துட்டு போட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு இந்த பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் அப்படின்ட்டு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கோடு வரும். அந்த கோடு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்றது லாகின் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இது என்னன்னா
ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் மெசேஜ் அப்படின்ட்டு வரும். இப்போது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரியே நார்மல் மெசேஜ் அப்படின்றது வரும். நார்மல் மெசேஜில் வந்துட்டு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்றது வரும். ஒன் டைம் ஓடிபி அப்படின்ட்டே சொல்லலாம். ஒன் டைம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் அப்படின்றது லாகின் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.